லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி. ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது. நிக்கதேமுவுக்கு இயேசு சொன்ன மறுபிறப்பு வெறுமனே உடலியல் சார்ந்ததன்று, அது உளவியல் சார்ந்தது. இயேசுவின் மறுபிறப்பு பற்றிய பார்வையை வெறும் வார்த்தை பொருளாக பார்த்தார். அது வாழ்க்கை பொருளாக பார்க்கப்பட வேண்டியது. ஆதவன் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கின்றது. ஒரே ஆதவன்தான். ஆனால் அது ஒவ்வொரு நாளும் அது வீசும் ஒளிக்கீற்றுகள் பிரசவிக்கும் சக்தி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் உயிரூட்டுகின்றதல்லவா? அவ்வாறே ஒவ்வொரு மனிதரும் ஓர் ஆதவனாக வேண்டும். ஒவ்வொரு துளி தண்ணீரும் உயிரளிக்கும் உத்வேகம் கொண்டது. அது வாழ்வளிக்கும் சக்தி மிக்கது. அவ்வாறே தூய ஆவியார் நல்லனவற்றை எண்ணவும் சொல்லவும் செய்யவும் வல்லமை வழங்குபவர். தண்ணீரின் சக்தியும் தூய ஆவியாரின் வல்லமையும் ஒருவரை ஆட்கொள்ளும்போது அவர் புதிதாய் பிறக்கிறார். அது வெறும் உடல் சார்ந்த பிறப்பல்ல, புத்துணர்வும் புது பார்வையும் புது செயல்பாடுகளும் சூழ்ந்த புது பிறப்பு. அதுவே இயேசு விரும்பும் இறையாட்சி. அந்த ஆட்சிக்குள் அகிலம் அனுதினமும் இயங்க வேண்டும் என்பதே இயேசுவின் கனவு. இறைவா, நீர் ஒவ்வொரு நொடியும் இந்த உலகை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றீர். அதோடு என்னையும் தான் என்றுணர வரம் அருளும். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. ஜனவரி 7 புதன்கிழமை வத்திக்கானின் திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அரங்கம் ஏறக்குறைய 7000க்கும் மேற்பட்ட திருப்பயணிகளால் நிறைந்திருந்தது. தொடர் மழையின் காரணமாக திருத்தந்தையின் இவ்வார புதன் மறைக்கல்வி உரை புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெறவில்லை. சரியாக காலை 10 மணிக்கு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். இந்நாளில் 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் மற்றும் அதன் ஆவணங்கள் குறித்த தனது சிந்தனைகளை விசுவாசிகளுடன் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை 14ஆம் லியோ. முதலில் புனித பவுல் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து இறைவார்த்தைகள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். பல்வேறு வகை நூதனமான போதனைகளால் கவரப்படாதீர்கள். இதன் பிறகு திருத்தந்தை தனது புதன் பொதுமறை கேள்வி உரையை தொடங்கினார்.
durante il quale ci siamo soffermati sui misteri della vita di Gesù, iniziamo un nuovo ciclo di catechesi che sarà dedicato al Concilio Vaticano II e alla rilettura dei suoi documenti. Si tratta di un'occasione preziosa per riscoprire la bellezza e l'importanza di questo evento ecclesiale. அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே, இயேசுவின் வாழ்க்கையின் மறை உண்மைகளில் நாம் கவனம் செலுத்திய யூபிலி ஆண்டுக்கு பிறகு இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கத்திற்கும் அதன் ஆவணங்களை மீண்டும் வாசிப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புதிய மறைக்கல்வி உரை தொடரை நாம் தொடங்குகின்றோம். திரு அவையின் இந்த நிகழ்வின் அழகையும் முக்கியத்துவத்தையும் மீண்டும் கண்டறிய இது ஓர் அருமையான வாய்ப்பு. 2000ஆம் யூபிலி ஆண்டின் இறுதியில் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டில் திரு அவை பெற்ற ஒரு பெரிய இறையாசிராக 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்தை முன்னிலைப்படுத்துவது எனது கடமையாக நான் எப்போதும் உணர்கிறேன் என்று கூறினார். 2025ஆம் ஆண்டில் நீசேயா திருச்சங்கத்தின் ஆண்டு நிறைவோடு 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்தின் 60வது ஆண்டு நிறைவையும் நாம் கொண்டாடினோம். இந்த நிகழ்விலிருந்து நம்மை பிரிக்கும் காலம் மிக நீண்டதல்ல என்றாலும் 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்தின் காலத்தைச் சேர்ந்த ஆயர்கள், இறையியலாளர்கள் மற்றும் விசுவாசிகளின் தலைமுறை இப்போது நம்முடன் இல்லை என்பது உண்மை. நாம் இத்திருச்சங்கம் வழங்கும் செய்தியில் தொடர்ந்து கவனம் செலுத்தி அதன் உள்ளுணர்வுகளை பயன்படுத்துவதற்கான வழிகளை தேட வேண்டும். இதைச் செய்ய மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை மட்டும் நம்பி அதன் ஆவணங்களை மீண்டும் படித்து அவற்றின் அர்த்தத்தை பற்றி சிந்திப்பதன் வழியாக அல்ல, அதை நாமே கவனமாக படிப்பதன் வழியாக. உண்மையில் இதுவே இன்றும் திரு அவையின் பயணத்தில் வழிகாட்டும் விண்மீனாக விளங்கும் ஆசிரியமாகும். ஆண்டுகள் கடந்தும் ஆவணங்கள் அவற்றின் பொருத்தத்தை இழக்கவில்லை. அவற்றின் படிப்பினைகள் திரு அவை மற்றும் இன்றைய உலகமயமாக்கப்பட்ட சமூகம் எதிர்கொள்ளும் புதிய சவால்கள் தொடர்பாக குறிப்பாக மிகவும் பொருத்தமானவை என்பதை நிரூபிக்கின்றன என்று முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் கற்பித்தார். 1962ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி திருத்தந்தை புனித 23ஆம் யோவான் அவர்கள் இந்த திருச்சங்கத்தின் முதன்மை கூட்டத்தை தொடங்கி வைத்தபோது முழு திரு அவைக்கும் இது ஒரு புதிய ஒளிமயமான நேரத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று கூறினார். இதில் உலகம் முழுவதிலுமிருந்து வந்த பல அருள்பணியாளர்களின் பணி உண்மையிலேயே ஒரு புதிய திரு அவைக்கான காலத்திற்கு வழிவகுத்தது. 20ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த ஒரு வளமான விவிலிய இறையியல் மற்றும் வழிபாட்டு சிந்தனைக்கு பிறகு 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்தில் கிறிஸ்துவில் நம்மை தம்முடைய குழந்தைகளாக அழைக்கும் தந்தையாக கடவுளின் முகத்தை மீண்டும் கண்டுபிடித்தது. அது கிறிஸ்துவின் ஒளியில் திரு அவையை நாடுகளின் ஒளியாக, உறவு ஒன்றிப்பின் மறையுண்மையாக, கடவுளுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையிலான ஒன்றிப்பின் அருள் அடையாளமாகவும் பார்த்தது. இது ஒரு முக்கியமான வழிபாட்டு சீர்திருத்தத்தை தொடங்கி வைத்தது. மீட்பின் மறை உண்மையையும் கடவுளின் முழு மக்களின் உற்சாகமான மற்றும் உணர்வுபூர்வமான பங்கேற்பையும் மையமாக கொண்டிருந்தது. அதே வேளையில் உலகிற்கு நம் மனங்களை திறக்கவும், உரையாடல் மற்றும் கூட்டு பொறுப்பு மூலம் நவீன காலத்தின் மாற்றங்கள் மற்றும் சவால்களை புரிந்து கொள்ளவும், மனிதகுலத்திற்கு தனது கரங்களை திறக்க விரும்பும் ஒரு திரு அவையாக மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் துயரங்களை எதிரொலிக்கவும், மேலும் நீதியான மற்றும் உடன்பிறந்த உறவு கொண்ட சமுதாயத்தை உருவாக்குவதில் ஒத்துழைக்கவும் இது நமக்கு உதவியது. 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்திற்கு நன்றி. திரு அவை வார்த்தையாகிறது, திரு அவை செய்தியாகிறது, திரு அவை உரையாடலாகிறது. கிறிஸ்தவ ஒன்றிப்பு மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் நல்லெண்ணம் கொண்ட மக்களுடன் உரையாடல் மூலம் உண்மையை தேட தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறது. இந்த மனப்பான்மை, இந்த உள்மனப்போக்குகள் நமது ஆன்மீக வாழ்க்கையையும் திரு அவையின் மேய்ப்பு பணிக்கான செயல்பாட்டையும் வகைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் இன்னும் ஒரு பணிக்கான கண்ணோட்டத்தில் திரு அவை சார்ந்த சீர்திருத்தத்தை முழுமையாக உணர வேண்டும். இன்றைய சவால்களை எதிர்கொள்ளும் போது காலத்தின் அடையாளங்களின் கவனமுள்ள பொருள் விளக்குநர்களாகவும், நற்செய்தியின் மகிழ்ச்சியான அறிவிப்பாளர்களாகவும்,
நீதி மற்றும் அமைதியின் துணிவுமிகு சாட்சிகளாகவும் இருக்க அழைக்கப்படுகிறோம். பேரருள் தந்தை அல்பினோ லூசியானி, பின்னர் திருத்தந்தையான முதலாம் ஜான் பால் அவர்கள் விக்டோரியா வேனித்தோவின் ஆயராக இருந்தபோது தேவைப்படுவது புதிய அமைப்புகள், முறைகள் அல்லது கட்டமைப்புகள் மட்டுமல்ல, மாறாக ஆழமான மற்றும் பரவலான புனித தன்மையும் ஆகும் என்று வத்திக்கான் திருச்சங்கம் குறித்து தொடக்கத்தில் எழுதினார். ஒரு திருச்சங்கத்தின் நல்ல பலன்கள் என்பது பல ஆண்டுகளுக்கு பிறகு சவால்களையும் சிரமங்களையும் சந்தித்த பின்னரே தெளிவாக தெரியும். எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியது போல், கடவுளுக்கும் அதன் ஆண்டவர் மீதும் அவர் அன்பு கூறும் அனைத்து மனிதர்கள் மீதும் அளவுக்கு அதிகமான அன்பு கொண்ட ஒரு திரு அவைக்கும் முதன்மைத்துவத்தை கொடுக்க நமக்கு உதவுகிறது. சகோதரர் சகோதரிகளே, பணியின் முடிவில் திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அவர்கள் திருச்சங்கத்தின் தந்தையர்களுக்கு கூறியது இன்றும் நமக்கு திசை வழியாக்கத்திற்கான அளவுகோலாக உள்ளது. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் சுருக்கப்பட்ட ஓர் அருளின் காலத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை உணர்ந்து, திருச்சங்கத்தின் முதன்மை கூட்டத்தை விட்டு வெளியேறி மனிதகுலத்தை சந்தித்து அவர்களுக்கு நற்செய்தியின் செய்தியை கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அவர் உறுதிப்படுத்தினார். கடந்த காலம், ஏனென்றால் கிறிஸ்துவின் திரு அவை இங்கு கூடியிருக்கிறது. அதன் மரபுகள், வரலாறு, திருச்சங்கங்கள், ஆசிரியர்கள் மற்றும் புனிதர்களை சுமந்து செல்கிறது. நிகழ்காலம், ஏனென்றால் நாம் இன்றைய உலகத்தை அதன் துன்பம், வலி மற்றும் பாவத்துடன், அதன் சிறந்த சாதனைகள், மதிப்பீடுகள் மற்றும் நற்பண்புகளுடன் சந்திக்கப் போகிறோம். எதிர்காலம், ஏனென்றால் மக்கள் அவசரமாக அதிக நீதிக்காக குரல் கொடுக்கிறார்கள், அமைதியை விரும்புகிறார்கள், மேலும் கிறிஸ்துவின் திரு அவை அவர்களுக்கு வழங்கக்கூடிய மற்றும் விரும்பக்கூடிய ஓர் உயர்ந்த வாழ்க்கைக்கான ஆழமான தேவையை, அதாவது பெரும்பாலும் சொல்லப்படாத தேவையை உணர்கிறார்கள். நமக்கும் அதேதான். 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்தின் ஆவணங்களை அணுகி அதன் இறை வாக்கையும் பொருத்தத்தையும் மீண்டும் கண்டுபிடிப்பதன் வழியாக திரு அவையினுடைய வாழ்க்கையின் வளமான பாரம்பரியத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே வேளையில் நிகழ்காலத்தை கேள்விக்குள்ளாக்குகிறோம். அன்பு, நீதி மற்றும் அமைதியின் அரசான இறையாட்சியின் நற்செய்தியை உலகிற்கு கொண்டு வருவதற்காக இயங்குவதன் மகிழ்ச்சியை புதுப்பிக்கிறோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசிரை வழங்கினார். Gesù che contempliamo nel mistero del Natale sia per tutti guida sicura nel nuovo anno da poco iniziato. A tutti la mia benedizione. பதவியின் சுகமும் பணபல நிழலும் அரசியல் நெடியும் முறைதானா? அதிகாரம் எடுக்கும் உரிமைகள் மறுக்கும் நியாயங்களாவது சரிதானா? ஏழைகள் கரங்களில் இணைத்திடும் பணியே இனி இங்கு தேவை என்றிடுவோம். அதற்கெதிராக பயணிக்கும் நாமோ மாற்றுப் பாதை கண்டிடுவோம். நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. செய்திகள். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதியன்று தொடங்கிய யூபிலி ஆண்டின் அதிகாரப்பூர்வ முடிவை குறிக்கும் வகையில் ஜனவரி 6 செவ்வாய்க்கிழமையன்று புனித பேதுரு பெருங்கோவிலின் புனித கதவை மூடினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இந்த வழிபாட்டுச் சடங்கு ஜனவரி 6 செவ்வாய்க்கிழமை ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவன்று காலை 9:30 மணிக்கு இடம்பெற்று ரோமை நகர் முழுவதும் யூபிலி கொண்டாட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்தது. ரோமை நகரிலுள்ள புனித லாத்தரன், புனித மேரி மேஜர், புனித பவுல் ஆகிய 3 பெருங்கோவில்களின் புனித கதவுகள் ஏற்கனவே மூடப்பட்ட நிலையில்
கடைசியாக புனித பேதுரு பெருங்கோவிலின் புனித கதவு நேற்று மூடப்பட்டது. இத்திருச்சடங்கின் போது திருத்தந்தை பொதுக்காலத்திற்குரிய புனித ஆண்டுக்கான நன்றி செலுத்தும் இறைவேண்டலை வாசித்தார். அதிகாரப்பூர்வ வாய்ப்பாட்டில் இந்த புனித கதவு மூடப்பட்டுள்ளது, ஆனால் உமது இரக்கத்தின் கதவு மூடப்படவில்லை என்ற வார்த்தைகள் உள்ளன. பின்னர் இறையருளின் கருவூலங்கள் திறந்தே இருக்க வேண்டுமென்றும், இதனால் விசுவாசிகள் தங்கள் மன்னகத்துக்குரிய திருப்பயணத்தின் முடிவில் உமது விண்ணக கதவை நம்பிக்கையுடன் தட்டி நிலைவாழ்வுக்குரிய மரத்தின் கனிகளை சுவைத்து மகிழட்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. தாவீதின் திறவுகோலே என்ற பல்லவி பாடப்பட்ட போது திருத்தந்தை புனித கதவை நெருங்கி அதன் நுழைவாயிலில் நுழைந்து மண்டியிட்டு 2 பெரிய வெண்கலப் பலகைகளையும் மூடினார். இந்த அடையாளம் யூபிலி காலத்தின் முடிவை குறிக்கிறது. அதே வேளையில் கடவுளின் இரக்கத்தின் கதவு எப்போதும் திறந்திருக்கும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. புனித கதவு மூடப்பட்ட உடனேயே புனித பேதுரு பெருங்கோவிலில் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவிற்கான திருப்பலிக்கு தலைமை தாங்கினார் திருத்தந்தை. யூபிலி ஆண்டில் உலகம் முழுவதும் 185 நாடுகளிலிருந்து ஏறத்தாழ 3,35,00,000 திருப்பயணிகள் என்றும் கூறியுள்ளார் பேராயர் ரீனோ பிசிகெல்லா. ஜனவரி 5 திங்களன்று வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ளார். புதிய வழிகளில் நற்செய்தி அறிவித்தலை ஊக்குவிக்கும் திருப்பீடத்துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிசிகெல்லா. யூபிலி என்பது வெறும் எண்களால் அளவிடப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது ஆன்மீக அனுபவங்களால் அளவிடப்பட வேண்டியது என்பதை வலியுறுத்திய பேராயர், மக்கள் வெறும் சுற்றுலா பயணிகளாக வராமல் உண்மையான திருப்பயணிகளாக யூபிலி ஆண்டில் பங்கேற்றதை உறுதிப்படுத்தும் சில முக்கிய ஆன்மீக மாற்றங்களை சுட்டிக்காட்டினார். ஜனவரி 6 செவ்வாய்க்கிழமை சிறப்பிக்கப்பட்ட திருக்காட்சி பெருவிழாவன்று புனித பேதுரு பெருங்கோவிலின் புனித கதவை முறைப்படி மூடிய வேளை இந்த புள்ளி விவரங்கள் பகிரப்பட்டுள்ளன. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முதல் கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தை நடத்த உள்ளார். இது ஜனவரி 7 புதன்கிழமை மற்றும் ஜனவரி 8 வியாழக்கிழமை அன்று திட்டமிடப்பட்டுள்ளது. 2 நாள் நடைபெறும் இந்த நிகழ்வில் புதிய திருத்தந்தை பதவியில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கும் வகையில் திரு அவை எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க கர்தினால்கள் அவை உறுப்பினர்கள் ஒன்று கூடுகிறார்கள். இந்த கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டம் ஜனவரி 7 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு வத்திக்கானிலுள்ள ஆயர் மாமன்ற அரங்கில் தொடங்கும். அங்கு மூடிய கதவுகளுக்கு பின்னால் அதன் செயற்பாடுகள் இடம்பெறும். கடந்த 2025ஆம் ஆண்டு புதிய திருத்தந்தையாக பொறுப்பேற்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உலகளாவிய திரு அவையின் நிர்வாகத்தில் கர்தினால்களுக்கு வழிகாட்டுதலையும் ஆலோசனையையும் வழங்குவதன் மூலம் பகிரப்பட்ட தெளிந்த தேர்தலை நாடும் விவாதங்களுக்கு தலைமை தாங்குவார். நைஜீரியாவில் புத்தாண்டு தினத்தன்று இடம்பெற்ற வன்முறை செயல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஏனெனில் கொடூரமான ஆயுதமேந்திய கொள்ளையர்கள் நாட்டின் மத்திய பகுதி முழுவதும் தொடர்ச்சியான கொடிய தாக்குதல்களை நடத்தினர் என்றும், இதன் தொடர்ச்சியாக கசுவான்டாஜி என்ற கிராமத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒரு மாபெரும் படுகொலையில் முடிந்தது என்றும் ICN செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து ACN எனப்படும் தேவையில் இருக்கும் திரு அவைக்கு உதவும் கத்தோலிக்க அமைப்பிற்கு தெரிவித்த கோண்டகோராவின் ஆயர் யோஹானா அவர்கள், இந்த வன்முறையை மனித உயிர் மற்றும் மனித மாண்பின் மீது நிகழ்த்தப்பட்டுள்ள கொடூரமான உரிமை மீறல் என்று கண்டித்துள்ளார். கொள்ளையர்களை எதிர்கொள்ள உடனடியாக அரசு தலையிட்டு வலிமையான ஆயுதமேந்திய ஒரு இராணுவ பணிக்குழுவை உருவாக்க வேண்டும் என்று ஆயர் அழைப்பு விடுத்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ச்சியான உயிரிழப்புகளும் பரவலான இடப்பெயர்வுகளும் ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.